year because it's a compassionate year of God. இந்த வருஷம் தேவனுடைய மனதுருக்கத்தின் வருஷமாய் இருக்கிறபடியால் God's eyes are upon the refugees of this world. இவ்வுலகத்தில் அகதிகளாய் தவிக்கிற ஜனங்கள் மீது தேவனுடைய கண்கள் பதிந்திருக்கும். Wherever the refugees are, எங்கெங்கெல்லாம் அகதிகள் வாழ்கிறார்களோ, whether they are Christian or whether they are any other religion, அவர்கள் கிறிஸ்தவராய் இருந்தாலும் சரி மற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, God will take care of all refugees across this entire world. அகில உலகம் முழுவதிலும் அகதிகளாய் தத்தளிக்கிற எல்லா மக்களையும் தேவனே பொறுப்பெடுத்து பராமரிப்பார். And because this year is a special year for Tamil, தமிழ் மக்களுக்கு இந்த வருஷம் விசேஷமான ஆண்டாய் இருக்கிறபடியால் God will bless the Tamil refugees also specially. மிகவும் விசேஷமாக தமிழர்களாய் அகதிகளாய் இருக்கிற தமிழ் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And I like to say, I cannot hide it, that Tamil Nadu will have a special grace around the entire states in this country. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குள்ளும் தமிழ்நாடு ஒரு விசேஷித்த அந்தஸ்தை பெற்றிருக்கும் என்பதை என்னால் மறைத்து வைக்க முடியாது சொல்லிவிடுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, hallelujah, hallelujah. It will have a special grace in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களிலே தமிழகம் விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொள்ளும். And those Tamils who live across the world, உலகம் முழுவதும் பரவி வாழும் எல்லா தமிழ் மக்களும், and I give this another promise especially for the Tamils who are living in Sri Lanka as well as who are living away from that country. இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அதிலும் விசேஷமாய் இலங்கையை விட்டு குடிபெயர்ந்த அகதிகளாய் உலகின் பல நாடுகளில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் சொல்கிறேன். God said that they will be builded up. They will be builded up. அவர்கள் கட்டப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, hallelujah. Those who are watching me through the television across the world, wherever you are, if you are a Tamil, you are suffering, you will be builded up. Write it down in your diaries. உலகம் எங்கிலும் இருந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் நேரலையில் ஒளிபரப்பிலே இப்பொழுது என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இதை குறிப்பெழுதிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். And I tell you what will happen. என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். You will build your houses. உங்கள் வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள். You will plow your field. நீங்கள் உங்கள் நிலங்களை உழுவீர்கள். You will have good harvest from your fields. உங்கள் வயல்வெளிகளில் இருந்து அமோகமான விளைச்சல் அறுவடை ஏகமாய் கிடைக்கும். Your country will become a favorable country for Tamils this year. நீங்கள் இருக்கிற நாடு இந்த ஆண்டு தமிழ் மக்களுக்கு ஆதரவளிக்கும் சாதகமான நாடாய் இருக்கும். It is God is telling, I am not telling. You write it down. நான் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகிறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். And thousands and thousands will return to the country of Sri Lanka because God is blessing those who are there. தேவன் இலங்கையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் இலங்கையிலிருந்து அகதிகளாய் பல்வேறு நாடுகளிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் தங்கள் தாயகம் திரும்புவீர்கள். It is like it is written in the Songs of Solomon chapter 6 and verse 13. உன்னத பாட்டின் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது போல் இது நடக்கும். Return or Sulamite. சூலமத்தியே திரும்பி வா, திரும்பி வா. Yes, God is giving you, go back to your country, you will flourish. ஆம், தேவன் உங்களுக்கு நீங்கள் மீண்டும் உங்கள் தேசத்துக்கு திரும்பி போகும் வாய்ப்பை அளிக்கிறார். அங்கே நீங்கள் செழித்திருப்பீர்கள். Don't struggle in a foreign country, return. God will bless you. Authoritatively I say in the name of the Lord. அகதிகளாய் தஞ்சம் புகுந்த அயல் நாட்டிலேயே நீங்கள் தங்கி விடாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறபடியால் அதிகாரப்பூர்வமாய் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், உங்கள் நாட்டுக்கு திரும்பி வாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். I stamp this on the authority of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் மேல் இதை முத்திரையிடுகிறேன். God will bless every Tamil. தேவன் ஒவ்வொரு தமிழரையும் ஆசீர்வதிப்பார். I am not telling Tamil Christians, I am telling what the Lord has told me. Every Tamil will be blessed and believe on the Lord Jesus Christ. It is God who is blessing you. தமிழ் கிறிஸ்தவர்களை என்று நான் சொல்லவில்லை, தமிழர்களாய் இருக்கிற அத்தனை மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசுதான் என்பதை அவர்கள் இதன் மூலம் அறிந்து நம்பி அவரை அண்டிக் கொள்வார்கள். Hallelujah. Hallelujah.